இன்றைக்கி இஃப்தாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் சீஸ் பால்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதை குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ரெசிபி தாங்க இது. நோன்பு டயத்தில் இதை நம்ம இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் செஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்ம ஈஸியாக வெந்ததுக்கப்புறம் போன் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு தனியாகவும் சிக்கன் தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக 2யும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், சிக்கன் கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம இதிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். போன் இல்லாமல் வெறும் சிக்கன் பீசஸ் மட்டும் இதுக்குள்ளே சேருங்க. இப்போது நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இதை நம்ம ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இது போல் கொரன்னு இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது போல் மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துடலாம். சிக்கன்லேயும் உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா, உருளைக்கிழங்கு, சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த சிக்கன் பொட்டேட்டோக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சீஸ் எடுத்திருக்கேன். க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் பால்ஸ் செய்ய போகிறீங்களோ அதே சைஸில் க்யூப் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மசாலாவை நாம் இது போல் உருண்டை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து சென்டரில் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதுக்குள்ளே வச்சு இது போல் நம்ம நல்லா மூடி விட்டுடலாம். அந்த சீஸ் வெளியில் தெரியவே கூடாது. அது மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி விட்டுருங்க. மூடிட்டு இது போல் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பால்ஸுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து அதை நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு பவுலில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ஈஸி தாங்க. பிரெட் ஸ்லைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல பால்ஸ், அதை எடுத்து நம்ம இது போல் எக்கில் கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம இது போல் கோட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இது போல் கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா இது போல் நம்ம நல்லா தட்டி விட்டுடலாம். அந்த பாலில் ஒட்டினது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா பிரெட் க்ரம்ஸையும் நம்ம அதிலே ஷேக் பண்ணி தள்ளி விட்டுடலாம். இல்லைன்னா எண்ணெயில் அதிகமாக கொட்டி எண்ணெய் அழுக்காயிடும். அதனால தான். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பால் எடுத்து அந்த எக்கில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து அதையும் நல்லா கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஷேக் பண்ணி தட்டி விட்டுடணும். அவ்வளோதான். நம்ம இது போலவே மீதம் இருக்கிற எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில்
இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பால்ஸை போடணும். அப்போ தான் எண்ணெய் உரியாமல் இருக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு எல்லாம் வெந்தது தான், கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இது ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் அப்படியே உறிஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சீஸியாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற பால்ஸை நம்ம இது போல் ஸ்டோர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாக்ஸில் நம்ம அடியில் இது போல் பிரெட் க்ரம்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் வச்சு ஒரு டப்பாவில் வச்சு நல்லா மூடி ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிக்கன் சீஸ் பால்ஸு நமக்கு தயாராகிடுச்சிங்க. பாருங்கள், வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சீஸியாகவும் இருக்கும். சாஃப்டாக சீஸியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஃப்தாருக்கு நீங்கள் இந்த சிக்கன் சீஸ் பால்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.